ஹலோ எவ்ரிபடி, இன்றைக்கு நாம் செய்ய போகிறது சோஹன் ஹல்வா. குக்கிங் எனக்கு தெரியாது, ஆனால் 2 யூடியூப் ஸ்டார்ஸ் பார்த்துட்டு தான் வரேன். இதுக்கு தேவையான பொருள் 4 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், அரை கப்பு நெய், 4 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 1 கப்பு சுகர். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். ஆனால் ரிசல்ட் ஸ்வீட்டாக வருமா இல்லை சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டாக வருமா தெரியலை. ஃபஸ்ட்டு கோதுமை மாவும் மில்க் பவுடரையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். யூடியூப்பில் பார்த்தா ஈஸியாக தான் இருந்துச்சு, ஆனால் இங்கே மிக்ஸ் பண்ணும்போது தான் கை ஆல்ரெடி ரெசிக்னேஷன் லெட்டர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம ஹீரோ என்ட்ரி கேரமல், 1 கப்பு சுகர், அரை கப்பு நெய். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் தான் ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இன்னும் கிச்சன் பிளாஸ்ட் ஆகாமல் இருக்குது. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ இதுலேருந்து ஸ்மெல் வந்தால் உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கிச்சனுக்கு ஜிபிஎஸ் மாதிரி வந்துடுவாங்க. கலர் பார்த்தீங்களா, நல்லா கோல்டன் கலரில் இருக்குது. கண்டினியூஸாக லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய கேரமல் அடி பிடிக்காது, கருகாது. இது நல்லபடியாக முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோ பிரியாணி, இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோ பிரெட் அண்ட் ஜாம் டுட்டோரியல் தான். இப்போ நம்மளுடைய கேரமல் லாஸ்ட் ஸ்டேஜ் கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் இது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி ஃபார்முக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கேரமல் ரெடி. இப்போ இந்த கேரமல் ரொம்ப சூடாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு இருக்குல்ல, அது இந்த சூடில் போட்டாலே அது குக் ஆகிடும். அதனால் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவை மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லோவாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணால் மாவு வெளியே தெரிச்சிடும். அதனால் ஸ்லோவாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு அது ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ பார்க்க அல்வா மாதிரியே இருக்குது பாருங்கள். நல்லா கோல்டன் கலராக எவ்வளோ அழகாக இருக்குது. இதான் லாஸ்ட் ஸ்டேஜ். இப்போ நல்லா கூல் ஆகிடுச்சு, அதனால நல்லா ஹார்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இதை பிரேக் பண்ணணும். ஓகே வியூவர்ஸ், மிராக்கிளாக நம்ம சோஹன் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. கிச்சன்லேருந்து ஸ்மோக் வரலை, ஃபயர் சர்வீஸ் வரலை. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் தான்.